இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. அத்திக்கடவு அவினாசி திட்டம் உங்க நீண்ட நாள் கனவு. ஆனா நீங்க தான் முதல் பிளான் பண்ணி அதை ரெடி பண்ணீங்க. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு, 90% பணிகள் நாங்க பண்ணோம், அவங்க லேபிள் ஓட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன சொல்றாரு? லேபிள் ஓட்டுறதுக்கே அதை பத்தி அவன் பதில் சொல்ல விரும்புகிறேன். சார், இப்ப இந்த காயின் வெளியிட்டாங்க இல்லையா, 100 ரூபாய் கலைஞருக்கு, அதை கடுமையா விமர்சிக்கிறாரு எதிர்கட்சி தலைவர். அது என்ன அது விவரம் இல்லாம பேசியிருக்கா சார். அவரு கனவு அவருக்கு இதே மாதிரிதான் அண்ணாவுக்கு வெளியிட்டாங்க, இதே மாதிரிதான் எம்பிஆர் வெளியிட்டாங்க. அதே அதுக்கு சம்பந்தம் பேரு அதை பார்க்க முடியல. அவருக்கு அதை பார்க்கல, இதை குறைச்சு. பிஜேபி தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு, இதில் அரசியல் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை, எடப்பாடி சொல்வது தவறு அப்படின்னு சொல்றாரு சார். ஆமாம், இது ஒரு மறைந்த தலைவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறார்கள். மாற்று கட்சி எண்ணமுடையவர்கள் கூட வந்து பாராட்டுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மறைந்து விட்டவர்களை பற்றி யாரும் அதிகமாக பேசுவதில்லை. ஆனால் சிலர் தான் மறைந்து விட்ட தலைவரை கூட தார்மாராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வகையில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர காழ்ப்புணர்ச்சி காட்டக்கூடாது. கீழ்பவானி அணையிலிருந்து தண்ணீர் வரும், அது கசிவு நிறைய கால்வாய்கள்ல கசிவு இருக்கு அப்படின்னு சொல்லி கீழ்பவானி அணை அந்த கால்வாய்கள் நீர் கசிவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த கால்வாய்களைத்தான் சீர் செய்வதற்கு நாங்கள் சுமார் 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கி பண்ணோம். ஆனால் அங்கே இருக்கிற விவசாயிகள் அதை சீர் பண்ணக்கூடாதுன்னு 2 வருஷமா தகராறு. அவங்களை கெஞ்சி கூத்தாடி கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பழைய காலத்தை வச்ச மரங்கள் அதெல்லாம் வேர் விட்டு அந்த கரையே பறந்து விட்டு, அதனால மரங்களை எடுத்து விட்டு கீழே தரை போட்ட வேண்டும். தரை போட்டால் எங்களுக்கு தண்ணி வராது, ஊறாதுனாங்க. சரி விட்டுரு, சைடில் போடணும், அதுவும் போடக்கூடாதுனாங்க. பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு. காவிரி வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு இருந்ததுங்களா? நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு இருந்ததா? அது அர்த்தம் அதில் கேட்கணும். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் மத்திய அரசு செயல்படுத்த போறாங்க. மாநில அரசு எந்த அளவுக்கு அதில் ஈடுபடும்? காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நான் அந்த காலத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. நான் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான், இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு வேறு வர்றாரு, அது கூட வச்சிருக்கேன். என்னுடைய லட்சியம் அது. அதுக்காக நான் அந்த 2 வருஷம் எப்படியாவது முயற்சி எடுக்கணும். ஆய்வு பணி முடிஞ்சு சார், தென்மனை பாலாறு ஆய்வு குழு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்னத்துக்கு நோட்டு அது கேட்குறீங்க? கொடுங்க, அதுக்கு 10 பேர் கூட வர்றது சார். மதிப்பீடு போட சொல்லியிருக்கேன் சார். உங்களோட மேலான கவனத்திற்கு கடந்த வாரத்துல 2 நாள் பெய்ஞ்ச மழைக்கு காட்பாடியில பல்வேறு பகுதிகள் தனித்தீவு போல காட்சி அளிச்சது. அதுக்கு பொதுமக்கள் ஒரு பரவலான குற்றச்சாட்டுனா சரியான கால்வாய் வசதி இல்லை, தூர்வாரில். அதனாலதான் இந்த மாதிரி தண்ணி தகுந்து 2 நாள்ல ஒரு 100க்கும் மேற்பட்ட மக்கள் ரொம்ப கடுமையான பாதிப்பு. எந்த தூர்வாரினாலும் எந்த கால்வாய் வெட்டினாலும் பொய்ந்த மழைக்கு ஈடு கொடுக்காது. அவ்வளவு மழை பெய்ஞ்சா என்ன பண்ண முடியும்? அதே போல செத்து போன மொழி, அது பேசவே முடியாது, தெரியாது.